பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதலமைச்சர் எலும்பை உடைத்து விடுவேன் என்று சொல்கிறார். மிரட்டல் கொடுத்து இது மிரட்டல் செய்கிற காரியம், மிரட்டல் தொடுக்கிற ஒரு நிகழ்வு. இது ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. மானங்கெட்ட தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும்? மானங்கெட்ட தமிழ்நாடு உங்களை தேர்ந்தெடுத்தால் மானமுள்ள தமிழ்நாடாக மாறிவிடுமா? யாரிடம் நீங்கள் இதையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எல்லோருக்கும் தான் எலும்பு இருக்கிறது. ஆக கண்ணிய குறைவாக பேசக்கூடாது. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தை பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடித்து விடுவானா. விஜய் வந்து விட்டாரே என்கிற ஒரு ஆத்திரத்தில், ஒரு வன்மத்தில் தொடர்ந்து அவர்கள் அவதூறை பேசுகிறார்கள். பல்வேறு இழித்தும் பழித்தும் வந்து அவதூறுகளை கொட்டி திணிக்கிறார்கள். சட்டமன்றத்தில் அமைதியாக திறந்தார் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். மிக விரைவிலே இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும் என்று சொல்வதற்கு எப்படி அவருக்கு துணிவு வந்தது? சொல்லலாமா? நியாயமா? அடுக்குமா? நீதியா? முறையா? மக்கள் தீர்ப்பை நீங்கள் மதிக்க தவறிவிட்டீர்கள். மக்கள் தீர்ப்பை நீங்கள் மதிக்க தவறிவிட்டால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை மீண்டும் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பையே தரமாட்டார்கள். இப்போது 57 இடங்களை பெற்றிருக்கிறீர்கள். அந்த இடங்களை கூட பெற முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும். திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்புறம் ஒன்றாக இணைந்தார்கள், திரும்பி பிளவுபட்டது. இப்படி பல்வேறு சூழ்நிலைகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை எங்கே இருக்கிறதோ, அதனுடைய கொடி எங்கே இருக்கிறதோ, சின்னம் எங்கே இருக்கிறதோ அதே இடத்தில் தான் நாங்கள் பயணித்தோம். ஆனால் அந்த நம்பிக்கை இழந்து விட்டோம். மூன்றாவதாக எந்த தலைவி அந்த ஒன்றாக பிளவுபட்டிருந்த நேரத்திலே ஒன்றாக ஆக்கி சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்று நம்பிக்கையோடு தந்து சிறைக்கு சென்றாரோ அவருக்கு நன்றி கடன் காட்டவில்லை. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் முன்னாள் அமைச்சர் கலைமாமணி, எழுத்தாளர் நமது வைகை செல்வன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் சார் இன்னைக்கு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி. கண்டிப்பா இந்த கேள்வி நான் கேட்டுதான் ஆகணும். நீங்க தாவை கலை எப்படி? ஏன்னா எம்ஜிஆர், அம்மா, அதற்கப்புறம் வந்து இரட்டை இலை வந்து ஊற்றி தண்ணீர் ஊற்றி வளர்த்த ஒரு நபர்ல நீங்களும் ஒருத்தர். அப்படி எப்படி நீங்க தாவை கலை எழுதிங்க? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு கனத்த இதயத்தோடு பிரிந்து சென்று விட்டோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் வரை அந்த இயக்கத்தோடு ரத்தம் சதியுமாக இருந்தோம். அதன் பின்னால் அந்த இயக்கம் பல சூழ்நிலைகளில் பிளவுபட்டது. திருமதி சசிகலா ஒரு பக்கம் சென்றார்கள், இன்னொரு பக்கம் திரு டிடிவி தினகரன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தர்மயுத்தம் நடத்தி திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்புறம் ஒன்றாக இணைந்தார்கள், திரும்பி பிளவுபட்டது. இப்படி பல்வேறு சூழ்நிலைகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை எங்கே இருக்கிறதோ, அதனுடைய கொடி எங்கே இருக்கிறதோ, சின்னம் எங்கே இருக்கிறதோ அதே இடத்தில் தான் நாங்கள் பயணித்தோம். ஆனால் அந்த நம்பிக்கை இழந்து விட்டோம். எங்களை போன்ற ஒரு மாணவ பருவம் தொட்டு இந்த இயக்கத்தோடு ரத்தமும் சதையுமாக இருந்து இந்த இயக்கத்தோடு பணியாற்றி வந்தவர்கள் தொடர் தோல்வி. யாரை நாங்கள் பிரதான எதிரியாக கருதினோமோ அதே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று ஒரு திட்டம் தீட்டப்பட்ட போது எங்கள் இதயமெல்லாம் சுக்குநூறாக உடைந்து விட்டது. தொடர்ந்து பல நேரங்களில் பல்வேறு சூழ்நிலைகள் உருவானது. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் சகோதரர்களையே தகுதி நீக்கம் செய்தது முதல் தவறு. ஆட்சியை காப்பாற்றுவதற்காக தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களே படிகடாக்குவது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போதும் தொடர்ந்து நாங்கள் சகித்து கொண்டு பயணித்தோம். எப்படி ஒரு சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிட்டு விட்டு உயிர் வாழுகிறதோ அதை போல. ஆக அது விலங்கு இனக்கு பொருந்துமே தவிர மனிதநேயமும் மானுட பற்றும் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு பொருந்தாது. அதன் பின்னால் ஒரு பொதுச் செயலாளர் தேர்தலில் அடிப்படை உறுப்பினர் கூட பொதுச் செயலாளராக முடியும் என்கிற நிலையை உருவாக்கினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே விதிதான் அம்மா அவர்கள் இருக்கும் போதும் தொடர்ந்தது. கண்டிப்பா. ஆனால் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய என்கிற ஒரு புது விதியை ஏற்படுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திய போது அப்போதும் சுக்குநூறாக உடைந்து போனோம். மூன்றாவதாக எந்த தலைவி அந்த ஒன்றாக பிளவுபட்டிருந்த நேரத்திலே ஒன்றாக ஆக்கி சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து
அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்று நம்பிக்கையோடு தந்து சிறைக்கு சென்றாரோ அவருக்கு நன்றி கடன் காட்டவில்லை. அதன் பின்னால் இந்த இயக்கம் பிளவுபட்டு பல்வேறு சூழ்நிலைகள் வந்து ஏற்றமோ இறக்கமோ குற்றமோ குறையோ குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்று நம்முடைய மூதுரை சொல்கிறது, பழமொழி சொல்கிறது. அதை போல ஒவ்வொரு குற்றங்களாக தேடிக்கொண்டே இருக்கக்கூடாது. குற்றம் எல்லாரிடத்திலும் இருக்கும். குறையுள்ளவர்கள் மனிதர்கள், நிறை உள்ளவராக இருந்தால் அவன் இறைவனாக விடுவான். ஆகவே இந்த குற்றம் இருக்கிறவர்களை தட்டி கொடுத்து அரவணைத்து கொண்டு செல்கிற பாங்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டியவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து சிறுபான்மை வாக்குகளை இழந்து விட்டோம். பல்வேறு இன்னும் பல கட்சிகள் கூட்டணி வந்த நிலையிலும் கூட அவர்களை எல்லாம் இழந்து விட்டோம். இப்படி வேட்பாளர் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள், தலைமை கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளை யாரையும் சந்தித்து ஆலோசனை செய்யாதது, இப்படி பல தவறுகளின் காரணமாக இந்த இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சேதாரம் அடைந்தது. அடையாளத்தை இழந்தது, முகத்தை இழந்தது, முகவரி இழந்தது. ஆகவேதான் இந்த தோல்வி. 10 முறை தோல்விக்கு பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலில் 11வது தோல்வி. அதை படுதோல்வி என்று அழைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். படுதோல்வி பழனிசாமி என்று விமர்சனம் செய்தார். அவரோடு கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்து விடலாம், முதலமைச்சராகி விடலாம் என்று நினைக்கிற போதே நெஞ்சம் பதபதைக்கிறது. நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை நீர்த்து போக செய்து விட்டாரே என்கிற கவலையின் காரணமாக பல பேர் வெளியேறினார்கள். நாங்களும் அதுபோல வெளியேறிவிட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதில் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரத்தன்மையோடு பணியாற்றியதோ அதே நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் இப்போது இருக்கிறது. ஆகவேதான் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல, புரட்சி தலைவி அம்மாவை போல ஒரு புரட்சி தளபதியாக விஜய் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவரிடத்திலே நாங்கள் சேர்ந்திருக்கிறோம், இணைந்திருக்கிறோம், பணியாற்றி இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்போம். தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றுவதற்குரிய மகத்தான தலைவரின் பின்னால் அணிவகுப்போம். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாரு, பதவிக்காகவே வந்து அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து தாவேக்காவை நாடி இருக்கிறார்கள் அப்படின்னு குற்றம் சாட்டுகிறார்களே சார். இல்ல, அதாவது வந்து திரு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அடையாளம் கொடுத்தது எது? அண்ணா திராவிட முன்னேற்ற. நிச்சயமாக. ஏன் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் சரணாகதி அடைந்தார்? பதவி. ஒவ்வொரு சூழ்நிலை வேறொருவருக்கு வந்தால் அது செய்தி, எனக்கே ஏற்படுகிற போதுதான் அது வலி. நிச்சயமா. ஆக ஒவ்வொருவரும் சூழ்நிலையின் காரணமாக, பல்வேறு நெருக்கடிகளின் காரணமாக வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவை எடுத்து வருகிறார்கள். நான் விலகுகிற போது ஒரு கடிதத்திலே என் குரலை ஒன்றை குறிப்பிட்டேன். ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று என்று வள்ளுவ பேராசானின் கருத்தை முன்வைத்தேன். மதியாதவரின் பின்னால் சென்று உயிர் வாழ்வதை விட வெளியே சென்று அவன் கெட்டு போய்விட்டான் என்பதே நல்லது என்று சொல்வார் வள்ளுவ பேராசான். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்படியான ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டிவிட்டது. கடந்து போனதாக இருக்கட்டும். இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறோம். பதவிக்காக இல்லை வாய்ப்புகளுக்காக அரசியல்வாதிகள் எல்லாம் தேடி போகிறார்கள் என்றெல்லாம் ஒரு தொடர்ந்து கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை எடுத்து வைப்பார்கள். மக்கள் பணியாற்றுவதற்கு ஒரு களம் தேவை, ஒரு தளம் தேவை. விமானம் வானிலே வட்டமடித்துக் கொண்டிருந்தால் கூட தரையிலே இறங்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா. ஆக அப்படி ஒரு களம் இருந்தால்தானே ஒரு மின்சாரம் வந்து எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் மின்சாரம் எப்படி பயன்படும்? ஒரு செப்பு கம்பிக்குள்ளே செல்ல வேண்டும், அல்லது ஒரு கம்பிகளுக்குள்ளே ஊடுருவி செல்வதற்குரிய ஒரு களம் அதற்கு இருக்க வேண்டும் அல்லவா? அதை போலத்தான். நிச்சயமாக சார். இன்னைக்கு மார்க்கண்டேயன் அவர்களுடைய பேச்சு, விளாத்திக்குளம் எம்எல்ஏ, இன்னைக்கு அவர் வந்து பேசின பேச்சுக்கு எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு நீதிபதி சுமதி அவர்கள் வந்து 15 நாட்கள் வந்து கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்திருக்கிறார். அவருடைய மகன் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்களை வந்து தரக்குறைவாக பேசியிருக்கிறார். என்னுடைய அப்பா என்னோட இருக்கிறார், உங்களுடைய மகன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து தாவேக்காவை திமுக விமர்சித்து கொண்டே இருக்கிறது. இல்ல, அதாவது வந்து என்னுடைய தொகுதிக்கு அருகில் தான் விளாத்திக்குளம், அருப்புக்கோட்டை. என்னோடு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதாவது திரு மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து கண்ணிய குறைவாக பேசிவிட்டார். முதலமைச்சர் எலும்பை உடைத்து விடுவேன் என்று சொல்கிறார். மிரட்டல் கொடுத்து, இது மிரட்டல் செய்கிற காரியம், மிரட்டல் தொடுக்கிற ஒரு நிகழ்வு. இது ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. மானங்கெட்ட தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும்? மானங்கெட்ட தமிழ்நாடு உங்களை தேர்ந்தெடுத்தால் மானமுள்ள தமிழ்நாடாக மாறிவிடுமா?
யாரிடம் நீங்கள் இதையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எல்லோருக்கும் தான் எலும்பு இருக்கிறது. ஆக கண்ணிய குறைவாக பேசக்கூடாது. ஒரு தனி மனித தாக்குதலை எப்போதும் தொடுக்கக்கூடாது. நான் என்னை பொறுத்த மாத்திரத்தில் திரு உதயநிதி ஆகட்டும், திரு மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், தனிப்பட்ட மு.க. ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ எனக்கு பிடிக்கும். ஆனால் அவருடைய கருத்துக்களுக்கு எதிரானவன். நிச்சயமாக அவருடைய கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்களும் ஒன்றல்ல. எதிரியாக இருந்தால் கூட அவருடைய கருத்துக்களை நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயகத்துக்கு உண்டு. ஆனால் கருத்தை மீறி தரக்குறைவாக தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தையும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு மாத்திரம் தலைவர் அல்ல, இன்றைய முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் உச்சத்தை தொட முடியும் என்று இந்திய துணைக்கண்டத்தில் நிரூபித்த NTRக்கு பிறகு ஒரு மகத்தான மக்கள் சக்தி படைத்த தலைவர் திரு சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்கள். அப்படி இருக்கின்ற தருவாயில் அவரை குறைத்து இழித்து பழித்து பேசுவது அநாகரிகம் இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தானே நீங்கள். ஆக உங்களை இப்படி ஒருவர் விமர்சித்தால் என்ன செய்வீர்கள்? ஆனால் முன்னாள் எம்எல்ஏ சொல்லியிருக்கிற சாத்தானின் ஆட்சியா சட்டத்தின் ஆட்சியா அப்படின்பது சந்தேகத்திற்குள்ளாகிறது அப்படிங்கிறத மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைவந்த கலை. தொடர்ந்து விமர்சனம் செய்வார்கள், தரக்குறைவாக பேசுவார்கள், தனக்கு பதவி வந்தால் பாதுகாப்பார்கள், பிஜேபி எதிர்ப்பார்கள், உள்ளே அவர்கள் கைகோர்த்து கொள்வார்கள் உள்ளரங்கத்தில். அப்படி தொடர்ந்து கோயபிள்ஸ் அரசியலை இன்று நேற்றல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்களுடைய காலந்தொற்று இன்று வரை அதே அரசியலைத்தான் அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். சகித்து கொள்ள முடியவில்லை. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராகிவிட்டாரே, கட்சி தொடங்கி குறுகிய காலகட்டத்தில் உச்சத்தை தொட்டு விட்டாரே, ஒரு உயர்ந்த இடத்தை அவர் அடைந்து விட்டாரே, ஐயகோ என்று அவர்கள் அலறி துடிக்கிறார்கள். வெள்ளி காசுகளை வீதியில் விட்டெறிந்து பார்த்தார்கள். ஒரு தொகுதிக்கு 20-30 கோடிகள், கோயம்புத்தூரிலும் கரூரிலும் 120 கோடி என்று சொல்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட இதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கையா? திராவிட இயக்கத்தின் கொள்கை என்ன என்று சொன்னார் சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை. ஒரு சாதாரணவன், எளியவன், அரசியல் பின்புலமற்றவன், பொருளாதாரத்தில் ஏதுமற்றவன், ஏதிலியாக இருக்கக்கூடியவன், யாரும் நாமெல்லாம் அரசியல் களத்தில் உள்ள நுழைய முடியுமா என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் கூட அரசியல் களத்திற்கு அவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்று நிரூபித்து காட்டியதல்லவா திராவிட இயக்கத்தின் சித்தாந்தம், கொள்கைகள். அந்த கொள்கைகள் என்று நீத்து போனதற்கு யார் காரணம்? இதே திரு மு.க. ஸ்டாலின் தானே. இவ்வளவு கோடிகளை நீங்கள் விட்டெறிந்து வெற்றி பெற முடியும் என்பதை ஏன் நீங்கள் அனுமதித்தீர்கள்? தடுத்திருக்க வேண்டாமா? ஒரு தலைவர் வெற்றி என்பது இயல்பாக கிடைக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். ஒரு அதிகாலை வேளையில் செல்போனை திறந்து பார்த்தால் 5000 ரூபாய் விழுகிறது ஒவ்வொருவருக்கும். ஆகா, இவ்வளவு பணம் மகளிருக்கு உதவித்தொகையாக. இப்படி அவர்களுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிற நாம் அவர்களாக நமக்கு வாக்களிக்கட்டும் என்று நீங்கள் செய்திருக்க வேண்டும். அதை விடுத்து பணபடம் கொண்டு வருவது, உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை விலை பேசுவது, ஊடகங்களை உங்கள் பக்கம் திருப்புவது, பத்திரிகையிலே உங்கள் பக்கம் சாதகமாக எழுதுவது, இப்படி செய்து என்ன பலனை கண்டீர்கள்? ஆனால் என்ன தோல்வியைத்தானே அடைந்தீர்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது திராவிட இயக்கத்தின் கொள்கைக்குரிய ஒரு நீட்சி மிகுந்த தலைவராக நீங்கள் ஏன் இல்லை? அதனால்தான் திராவிட இயக்கத்தின் நீட்சி மிகுந்த தலைவராக திரு விஜயை பார்க்க தொடங்கிவிட்டார். ஆனால் இன்னைக்கு சட்டசபையில உதயநிதி சொன்னது போல கருணாநிதியும் ஒரு முறை சொல்லியிருந்தார், நாங்கள் போட்ட எச்சையிலே தான் அதிமுக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போலதான் நாங்கள் போட்ட பிச்சையில தான் தாவேக்கா இன்னைக்கு ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பான ஒரு பதிலடி கொடுத்திருந்தார். நீங்கள் போட்ட எச்சையிலையை நாங்கள் கணக்கெடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு, சாப்பிட்டு போட்ட எச்சையிலையை அப்படின்னு. எவ்வளவு சாப்பிட்டீங்க அப்படின்னு அதுக்காகத்தான் கணக்கெடுக்கிறதா வந்திருக்கோம். அது போல நாங்கள் போட்ட இதையெல்லாம் திமிர் இல்லையா? ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்னார், பணம் உங்க அப்பம் வீட்டு பணமா என்று அதிகாரம் மமதையில் திமிரில் பேசுகிறார் உதயநிதி. இதெல்லாம் அநாகரிகமான பேச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களின் முன்னால் மண்டியிட வேண்டும். மகத்தான ஜனநாயகத்தின் முன்னால் தலைவணங்கி வணக்கம் செலுத்த வேண்டும். பதவியும் பணமும் இடமையும் நம்முடைய பணமும் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போய்விடும். ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம்தான். 5 வருட ஆட்சி என்று சொன்னால் 60 மாதங்கள் தான். வருடத்திற்கு 12 மாதங்கள். 60 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையில்லாத இந்த நிலையில் நாம் மமதையாக செயல்படக்கூடாது.
ஆகவே ஒரு விஜய் வந்து விட்டாரே என்கிற ஒரு ஒரு ஆத்திரத்தில், ஒரு வன்மத்தில் தொடர்ந்து அவர்கள் அவதூறை பேசுகிறார்கள். அவரை பற்றி பல்வேறு இழித்தும் பழித்தும் வந்து அவதூறுகளை கொட்டி திணிக்கிறார்கள். சட்டமன்றத்தில் அமைதியாக திறந்தார் முதலமைச்சர். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஒரு கண்ணியமிக்க இடத்துல இருக்கிறவர் வன்பு கெடுக்கிறார், தாவேகாவை பற்றி குறை சொல்கிறார், ஏதோ இது பேரிடராக வந்துவிட்டது என்று சொல்கிறார். பேரிடராக மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பார்கள்? 2 பேரும் பணம் கொடுத்தாங்க. அதிமுக கொஞ்சம் கொடுத்தது, திமுக அதிகம் கொடுத்தது. 2 பேர்ட்டையும் வாங்கிட்டு விசிலை தேர்ந்தெடுக்கிறார்கள், திரு விஜயை தேர்ந்தெடுக்கிறார்கள், திரு தாவேகாவை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யார்? பாமரர்கள், ஏழை எளியவர்கள், கூலி வேலைக்கு போய்விட்டு வந்தவர்கள், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன என்று தெரியாதவர்கள். எவ்வளவு ஒரு உயர்ந்து சிந்தித்திருக்கிறார்கள். இவர்களே வேண்டாம். ஒரு எளியவர் பொது தொகுதியில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன் வெற்றி பெறுகிறார். ஒரு சாமானியன் வேட்பாளர் யார் என்று தெரியாத நிலையில் வெற்றி பெற்றது காலம் அண்ணாவுடைய காலம். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலம். அது ஏறக்குறைய பின்பற்றினார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இது அப்படி அசலாக ஒரு திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தின் வேர்களை திரு விஜய் இடத்திலே பார்க்க தொடங்கிவிட்டார். நிச்சயமாக எம்ஜிஆர் பின்பற்றுகிறார் என்பதில் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எம்ஜிஆரை போல ஒரு மக்கள் சக்தி மிக்க தலைவராக மக்கள் பார்க்க தொடங்கிவிட்டார். அதுதான் முக்கியம். மக்கள் வந்து வேண்டாம் என்றால் நிராகரித்து விடுவார்கள். நீங்க கல்வித்துறை மட்டுமல்லாது வளர்ச்சி துறையிலும் நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் நிலங்களை பற்றியும் வந்து நீங்கள் நிறைய மக்களுக்கு வந்து நீங்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு இந்த நில அபகரிப்பு வழக்குல வந்து தாவேகா அதிகமாக வந்து பேச்சுவார்த்தை பேசும் பொருளாக இருக்கிறத தாவேகா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த 100 கோடி சொத்து உண்மையாகவே இது உண்மையாகவே பத்திரப்பதிவு செய்தார்களா? இப்போ அந்த வெள்ளைத்துறை சேதுபதி அவர்கள் வந்து தலைமறைவாகி விட்டார்கள், அந்த செக்கு கூட போலி அப்படின்னு சொல்றாங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு எளிய தம்பி, ஒரு சாதாரண ஒரு குடியிலிருந்து பிறந்து இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறார். வந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சட்டமன்றத்திலும் பேசுகிறார். ஆகவே அவரை குறிவைக்க பார்க்கிறார்கள். 100 கோடி ரூபாயை அபகரிப்பதற்கு எப்படி திட்டம் தீட்ட முடியும்? அபகரித்தவர்கள் யார் என்பதை கண்டறிவதற்காக சிபிசிஐடி விசாரணை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த 5வது நாட்களாக விசாரணை போய்கொண்டு இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவது உறுதி. சட்டத்தின் பிடியில் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. லஞ்சலாவண்யற்ற அரசு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு, நேர்மையான நிர்வாகத்தை தருகிற அரசு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு. நான் நெஞ்சை உயர்த்தி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவத எந்த மன்றத்திலும் தலை நிமிர்ந்து சொல்வேன். பொதுப்பணித்துறையிலும் நெடுஞ்சாலைத்துறையிலும் நீர்நிலை இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டிலும் ஆன்லைன் டெண்டர் மூலம் 50-60 வருட காலமாக விட்டார்களா? ஆன்லைன் டெண்டர். எந்த ஒப்பந்ததாரர்களும் சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்திப்பதே இல்லை. கண்டிப்பா ஆன்லைனில் போடுகிறார்கள். யார் லோ கொட்டேஷனா உங்களுக்கு கிடைச்சிருந்து வேலை செய்கிறார்கள். இதுதான், இது ஒரு புதிய கான்செப்ட் இல்லையா? ஏன் இது எல்லாம் இந்த மத்திய அரசே இதை பின்பற்றுகிறது. ஆனா கார்பரேஷன்ல போட்ட எல்லா டெண்டருமே வந்து திமுக போட்டது எல்லாமே தாவேகா கேன்சல் பண்ணிடுச்சுங்க சார். இல்ல, அதாவது வந்துங்க சில 7 பேரை சஸ்பெண்டும் பண்ணிருக்காங்க. நேத்து ஈவினிங் வந்து திரும்பவும் 7 பேரை சஸ்பெண்ட் பண்ணி இல்ல அது பண்ணிருக்காங்க. அதுல ஊழல் நடந்து வரக்கூடாது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு, மற்றபடி வேற ஒன்றும் அல்ல. 700 கோடி வந்து ப்ராஜெக்டே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. இல்ல, எந்த ப்ராஜெக்டும் காலி ஆகாது. எல்லா ப்ராஜெக்டும் மிக சரியாக செயல்படுத்தப்படும். ஒன்று, லஞ்சலாவண்யமற்ற ஒரு ஒப்பந்தங்கள் விடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் ஊடுருவி உள்ளே போய் குளிர்காயலாம் என்று பார்த்தால் நடக்காது. அதைத்தான் மிக தெளிவாக செய்கிறார். சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி சார்பற்ற உண்மையாக ஒப்பந்ததாரர்களாக இருக்கிறவர்களுக்கு, நேர்மையாக அந்த பணியை செய்கிறவர்களுக்கு சரியான முறையிலே போய் அந்த பணிகள் எல்லாம் சேர வேண்டும். மக்களுக்கான பணிகளை சரியானவர்கள் செய்ய வேண்டும். வேணும் எடுத்தோம், ஒப்பந்தம் எடுத்தோம், அதில் பாதி எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி முழுமை அடையாத தன்மை இருக்கக்கூடாது. கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து தாவேகாவை கவிழ்ப்பதற்காக திமுக சதி திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கிறது. இதுல வந்து பெரிய குடைச்சலை வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறதாக வந்து தாவேகா தரப்பு தான் கொடுக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும், ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி, நாங்க என்ன குற்றம் செய்தோம், எங்களுக்கு எதுக்கு சம்மன் அனுப்புறீங்க,
எங்களையே வந்து தேடுதல் வேட்டை நடத்துறீங்க அப்படின்னு காவல்துறைக்கு ஒரு கடிதம் தமிழக எழுதியிருந்தார் வெற்றி இல்லையா? கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனா நேற்று ஈவினிங் 4 கோடி ரூபாய் திரும்ப வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதாங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய பணபடம் இல்லாதவர்கள், ம். சாதாரணவர்கள், எளியவர்கள். அவர்கிட்ட 35 கோடி 50 கோடி பேரம் பேசினால் என்ன ஆகும்? யாராவது போனாங்களா? இல்ல. யாருமே போகல. அப்போ அவங்ககிட்ட போய் 35 கோடி 50 கோடி ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் திரு இளையராஜாவிடத்தில் பேரம் பேசி இருக்கிறார். இன்னும் பலதரப்பட்ட தூத்துக்குடியை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல பேரம் பேசி இருக்கிறார்கள். ஆக இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது? எளிய பிள்ளைகளை விலைக்கு வாங்கி விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கணக்கு போட்டால் இது தவறு இல்லையா? இதை செய்தவர்கள் யார்? போலீஸ் விசாரணையில் இருக்கிறது. இந்த போலீஸ் விசாரணையில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று கூட 4 கோடி ரூபாய் பிடிபட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது ஆட்சியை கவிழ்த்து விடலாம். இந்த அடிப்படையில் தான் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், நீண்ட காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறவர், நீண்ட வரலாறை கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவிலே இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும் என்று சொல்வதற்கு எப்படி அவருக்கு துணிவு வந்தது? சொல்லலாமா? நியாயமா? அடுக்குமா? நீதியா? முறையா? மக்கள் தீர்ப்பை நீங்கள் மதிக்க தவறிவிட்டீர்கள். மக்கள் தீர்ப்பை நீங்கள் மதிக்க தவறிவிட்டால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை மீண்டும் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பையே தரமாட்டார்கள். இப்போது 57 இடங்களை பெற்றிருக்கிறீர்கள். அந்த இடங்களை கூட பெற முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும். ஆக மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்க வேண்டும். பொறுமையாக இருங்கள். இன்னொரு தேர்தல் வரும். உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது, இடைத்தேர்தல் இருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது, அடுத்து பொது தேர்தல் வரும். இன்னும் பல்வேறு தேர்தல்கள். மக்களிடத்திலே செல்லுங்கள். இறுதி எஜமானாக இருக்கிற வாக்காளரிடத்திலே கேளுங்கள். நாங்கள் என்ன தவறு செய்து விட்டோம் என்று கேளுங்கள். தீர்ப்பு வழங்கினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். தீர்ப்பு நடிகர் விஜயின் பக்கம்தான் இருக்க போகிறது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் வாக்கு சேகரிக்கிறார் முதலமைச்சர் விஜய். அந்த வாக்கு சேகரிப்பதோடு வந்து விடுகிறோம். ஒவ்வொரு பூத்தாக போய், ஒவ்வொரு வீடு வீடாக போய் இவ்வளவு பணங்கள் என்று யாரும் எதையும் திட்டமிடவில்லை. ஆனால் நீங்கள் அதை திட்டமிட்டு எப்படியாவது ஜனநாயகத்தை உங்கள் பக்கம் திசை திருப்புவதற்கு நீங்கள் வைத்திருக்கிற பணத்தை செலவழிக்கலாம் என்று நினைத்தால் அது மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகதான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். சட்டப்பேரவை தலைவரிடத்து சபாநாயகருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதில் தோற்கடிப்பதற்கான அடுத்த வேலையை செஞ்சீங்க. சதி வேலை 1, சதி வேலை 2. இந்த 2ம் நடக்காமல் போயிடுச்சு. ஆக இதையெல்லாம் தவறான ஒன்று. ஜனநாயகத்துக்கு அழகல்ல. நல்ல பண்பை வளர்த்து கொடுக்கிற போதுதான் மக்கள் மீண்டும் வாய்ப்பு வழங்குவார். கலைஞருக்கு பேனா சிலை வைப்பதற்காக திமுக என்ன மாதிரியான செயல்பாடுகள், அவங்களுடைய அராஜகங்களை நம்ம அவங்களுடைய ஆட்சியில பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அந்த பேனா சிலை ரெடி ஆயிடுச்சு. ஆனா பெரிய கேலி கூத்தான ஒரு பேசு பொருளாக தெருக்களில் நடமாடி கொண்டிருக்கிறது அந்த பேனா. இதை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம தமிழக அரசு சொல்லியிருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா, இது மக்களுடைய இடம், மக்களுக்கான இடம், இது சமாதி வைக்கிறதுக்கான இடமும் கிடையாது, உங்களுடைய பேனா சிலை வைக்கிறதுக்கான இடமும் கிடையாது, உங்களுடைய சொந்த இடத்துல உங்களுடைய சொந்த செலவுல நீங்க வச்சுக்கோங்க, இங்க உங்களுடைய இடத்துல வச்சுக்கோங்க, தமிழகத்தினுடைய எந்த இடத்திலும் வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு தெருவா பேனா சிலை சுத்திட்டு இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது எழுத்தாற்றலில் ஆக சிறந்தவர் திரு கலைஞர், நிச்சயமா மாற்று கருத்து. ஆகவே எப்போது பார்த்தாலும் கலைஞர் திட்டம், கலைஞர் வீடு, கலைஞர் மருத்துவமனை, கலைஞர் பஸ் ஸ்டாப், இப்படியே உங்கள் பேரையே சூட்டி கொண்டு இருந்தால் மக்கள் முகம் சுளித்து உங்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்கினார்கள்? ஆக எவ்வளோ பேர் பசியும் பட்டினியுமாக இருக்கிறார்கள். எத்தனையோ ஏழை எளியவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பின்றி தவிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பை உருவாக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு வேண்டிய பேனாக்களை புகழுக்காக அலைகிறது. ஏன் நீங்கள் புகழுக்காக அலைகிறீர்கள்? புகழ் தானாக வர வேண்டிய ஒன்று என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனா இன்னைக்கு பேனா சிலை வைத்தால் உடைப்பேன் என்று சொல்லிய சீமான் அவர்களிடம் கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறது திமுக அரசு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? பேனா உடைப்பேன்னு சொன்னாரு, இப்ப அவர்கிட்ட தான் கேட்கணும். இன்னைக்கு இடைத்தேர்தல் வர இருக்கிறது இல்லையா? உங்களுக்கான ஒரு வாய்ப்பை தாவேகா அரசு கொடுத்தால் நீங்கள் எந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பீங்க? என்னுடைய இப்ப அது தலைவருடைய முடிவு, முதலமைச்சருடைய முடிவு. இல்ல, முன்னாள் அமைச்சர் நீங்கள், அப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ப்ரியாரிட்டி அந்த இடத்துல இருக்கும் இல்லையா? நீங்கள் எந்த தொகுதியை செலக்ட் பண்ணுவீங்க? அப்படி கிடையாதுங்க. நான் ஏற்கனவே போட்டிக்கிட்ட தொகுதி அருப்புக்கோட்டை.
அதில் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் இருக்கிறார். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் 6 இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் ராஜினாமா செய்திருக்காங்க. திருச்சி கிழக்கு அந்த ஊரை சேர்ந்தவர் நான் இல்லை. ஆக இதையெல்லாம் முதலமைச்சரும் தலைவரும் தான் முடிவு செய்யும். இல்லை, முன்னாள் அமைச்சர்கள் தாவைக்காவில் இருப்பதால் இந்த தாவைக்காவினுடைய அமைச்சரவை மாற்றம் ஏற்படுவதாக ஒரு செய்திகள் உலா வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாரு, இந்த ரீல்ஸு இந்த மாதிரியான லஞ்சம் வாங்குற தகவல்கள் ஏதாவது வந்தா கண்டிப்பா அந்த பதவி தூக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? இப்போ உங்களை போன்ற அரசியல் சாணக்கியர்கள் எல்லாம் அதுல இருக்கிறீங்க, அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு? அப்படியெல்லாம் இல்லைங்க, பதவியை தேடி நாங்கள் எப்போதும் போவதில்லை. பதவி என்பது பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் ஏற்கனவே ஆற்றி விட்டுருக்கிறோம். ஏற்கனவே அரசு தலைமை கொறடாவாகவும் பணியாற்றி இருக்கிறேன். ஆக அந்த பொறுப்பு என்பது இயல்பாக வர வேண்டும், நம்மை தேடி வர வேண்டும். நம்மை தேடி அது போகக்கூடாது. ஒன்று. இரண்டாவதாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. மூன்றாவதாக நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் பெருமக்கள், பூரா இளையவர்கள், முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்கள், முதல் முறையாக அமைச்சராக இருக்கிறார்கள், தட்டு தடுமாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைப்பிடித்து கரம் பிடித்து தூக்கிவிட்டு அழகு பார்க்க வேண்டும். அதில் என்ன தவறு நேர்ந்து விட்டது என்று குத்தி காட்டி அவர்களை சிதைத்து விடக்கூடாது. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும், ஒரு கால அளவு தர வேண்டும், ஒரு நேர அவகாசம் தர வேண்டும். அதற்கு பிறகும் 1-2 தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டி தட்டி கொடுக்க வேண்டும். வேறு வழியே இல்லை என்று சொன்னால் முதலமைச்சர் தான் முடிவு செய்வார்.